தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் நிச்சயமாக ஒரு வாரம் 10 நாட்கள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன், நம்புகிறேன். ஆனால் வாசன் தேர்தல் அறிவிப்பு சொல்லிட்டாரு. அதனால் அது அதிகாரப்பூர்வமாக வரும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு வாரமாக இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம். இன்னும் காலம் நேரம் இருப்பதால் இன்னும் சில கட்சிகள் தமிழகத்திலே கூட்டணிகளுக்கு வராமல் தனியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி. எங்களது கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு தற்போது மிக பிரகாசமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கும் அணிக்கு இன்னும் கூட்டணி சேராத கட்சிகள் வந்து சேரும் என்று நான் நம்புகிறேன். அது அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. நீங்க தொகுதியினுடைய எண்ணிக்கை, தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில இரு பெரும் கட்சிகள், இந்தியாவினுடைய பெரிய கட்சி பாஜக, தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுக. இந்த இரு கட்சி தலைவர்களும் அமர்ந்து பேசிய பிறகு கூட்டணி கட்சிகளை அழைத்து எண்ணிக்கை, தொகுதிகள், வெற்றி வாய்ப்பு, வியூகம் குறித்து பேசி சுமூகமான முறையிலே முடிவாகும். அத்தகைய தேதிகள் வருகின்ற வாரங்களிலே கூட்டணியினுடைய முதன்மை கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். தற்போது என்டிஏ அதிமுக கூட்டணி, வெற்றி கூட்டணி மக்களிடம் நாங்கள் நம்பிக்கையோடு சென்று வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களது வெற்றி பிரகாசமாக இருக்கின்றது என்றால் நாங்கள் தான் முதல் அணி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி சேராத எந்த கட்சி வேண்டுமானாலும் எங்களுடைய என்டிஏ கட்சியில சேருவதை யார் தடுக்க போகிறார்கள்? எங்களுடைய தலைமை என்றால் நாங்கள் தானே தலைமை. அதில் என்ன மாற்று கருத்து? அது எனக்கு ஜோசியம் சொல்ல தெரியாது. அதுக்கு அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. அந்த அதிகாரம் திமுக சொல்ற மாதிரி காங்கிரஸ டீல் பண்ண மாதிரி நாங்கள் டீல் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு முறை இருக்கு. மத்திய பாஜக, தமிழகத்துடைய அதிமுக தலைமை முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. அவர்கள் எந்த முடிவு செய்தாலும் திமுக கூட்டணியை போல் இல்லாமல் எல்லோரையும் கலந்து முடிவு செய்வார். இன்றைக்கு என்னென்ன கூட்டணி இருக்கு? ஆளுங்கட்சி கூட்டணி, எதிர்கட்சி கூட்டணி, புதிய கட்சி கூட்டணி, ஒரு 4வது கட்சி கூட்டணி இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே இன்றைய தமிழகத்தினுடைய எதிர்கட்சி கூட்டணி தேர்தலுக்கு பிறகு ஆளுங்கட்சியாக மாறும். இதுதான் எங்களுடைய உறுதியான இறுதியான கணிப்பு. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சொல்றீங்க? ஏதாவது ஒரு இடத்துல சுமூகமான முறையிலே நல்லபடியாக நடந்து சந்தோஷமாக முடியும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க வேண்டாம். வரும் சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய கட்சியைச் சேர்ந்த தலைவர் மூப்பனாருக்கு பிறகு என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் என்னுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு அதிக அளவிலே கேட்டுக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த கடமையை மனதிலே வைத்துக் கொண்டு தான் நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருக்கு கூட எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. நீங்க எந்த இலக்கு எப்படி கிடைத்தாலும் அது உறுதியாக சுமூகமான முறையிலே நடைபெறும்.
ஒரே ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பது தமிழக அரசியலிலே மட்டும், தமிழக அரசியல் கட்சிக்கு மட்டும் பொருந்தும் என்பது இந்த கேள்வி அல்ல. இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும், அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, பிராந்திய கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இன்றைக்கு இது பொருந்துகிறது. இதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுக்கு வலுவாக பேசக்கூடியது, உறுதியாக பேசக்கூடியது என்னவென்றால், அது புரட்சி தலைவர் ஆட்சியாக இருக்கட்டும், புரட்சி தலைவி ஆட்சியாக இருக்கும், அதன்படி செயல்பட்ட எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியாக இருக்கட்டும், அந்தந்த ஆட்சியிலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் இதனை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்.